சமந்தாவின் கைவசம் இப்போது 6 படங்கள் இருக்கிறதாம். இதனால் 2015ஆம் ஆண்டு தன்னுடைய ஆண்டு என்று சந்தோஷப்படுகிறார் சமந்தா. சமந்தா நடித்து வெளிவந்த மாஸ்கோவின் காவேரி, பானா காத்தாடி, நீதானே என் பொன் வசந்தம் ஆகிய படங்கள் பெரிதாக பேசப்படவில்லை. தெலுங்கில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் ரீமேக் நடித்தவருக்கு அதன் பின் அங்கு வெளிவந்த பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக மாறினார். நான்கி படம் மூலம் தமிழில் அறியப்பட்ட நடிகையாக மாறிய சமந்தா இதனையடுத்து தமிழில் அஞ்சான், கத்தி என வரிசையாக பெரிய ஹீரோக்களுடன் படங்கள் புக் ஆனது. அஞ்சான் படம் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. இதனால் அப்செட் ஆகியிருந்த சமந்தாவிற்கு கத்தி படம் தமிழில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது. தமிழில் சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்த சமந்தாவிற்கு கத்தி படத்தின் வெற்றி மாற்றிவிட்டது. தற்போது விக்ரமுடன் 10 என்றதுக்குள்ள படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் முடிவடைய இருக்கிறது. அடுத்து தனுஷுடன் புதிய படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார். இந்த ஆண்டு தமிழில் 3 படங்களிலும் தெலுங்கில் 3 படங்களிலும் நடிக்கப் போகிறேன் என சமந்தா தெரிவித்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன் ரசிகர்களுடன் ட்விட்டரில் சாட் செய்த போது இந்த தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய திருமணத்தை பற்றி ஒரு ரசிகர் கேட்டபோது அந்த சாப்டர் முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார். சமந்தா தொடர்ந்து தமிழில் அதிக கவனம் செலுத்தப் போகிறார் என்று சொல்கிறார்கள். அஜித்தின் அடுத்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க சமந்தா ஆர்வமாக இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சமந்தா கூறியுள்ள 3 படங்களில் எந்த படமும் ஒன்றா என்பது இனிமேல் தான் தெரியவரும்.